தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் தனியார் பேருந்து ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் வராமல் சென்றதால் புதுக்குடியில் தனியார் பேருந்தை மறித்தபோது மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பொதுமக்களின் புகாரின் பேரில் ஸ்ரீவைகுண்டம் போலீசார் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் எழுதி வாங்கிக் கொண்டு பேருந்து அனுப்பி வைத்தனர். அப்போது தனியார் பேருந்தில் காத்திருந்த பயணிகளிடம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மன்னிப்பு கேட்டது அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட மணக்கால் பகுதியில் தமிழ்நாடு அனைத்து இசை கலைஞர்கள் சங்கம் சார்பில் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்திற்கு இசை அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்னிசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் ஜெகதீசன், கொரடாச்சேரி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் விஜய்சங்கர், வளரும் தமிழகம் கட்சி மாநில பொருளாளர் ஆரோக்கிய செல்வம் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் விஜயகாந்த் நடித்த திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் பாடப்பட்டன. முன்னதாக நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் விஜயகாந்த் மற்றும் பவதாரணி ஆகியோருக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடல் சென்னை தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டு அங்கு தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் விஜயகாந்த் மறைந்து 31 நாள் கடந்த நிலையில் மதுரை ஆணையூர் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் சிறப்பு முகாமில் இணைந்த கைகள் நண்பர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து முகாமில் வசிக்கும் சிறுவர்கள், பெண்கள், பெரியோர்கள் என அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு கேப்டன் விஜயகாந்த் நினைவாக உணவு வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கொழுந்துறை கிராமத்தில் நேசப்பறவை கபாடி குழு மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து நடத்தும் 1ஆம் ஆண்டு கபாடி போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் 52 கிலோ எடை கொண்ட விளையாட்டு வீரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இதில் 70க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று தங்களது வீரத்தை வெளிப்படுத்தினர். இதில் முதல் பரிசை கொழுந்துறை நேசப்பறவை அணியினரும், 2ஆம் பரிசை ஸ்வாதான் அணியினரும், 3ஆம் பரிசை கொத்தங்குளம் அணியினரும் பெற்றனர். முன்னதாக சிறப்பு அழைப்பாளராக பாஜக போகலூர் ஒன்றிய பொதுச் செயலாளர் முத்துவேல் பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்பு பரிசுகளை வழங்கியும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் ஏராளமான சாயப்பட்டறைகள் செயல்பட்டு வருகிறது. இங்கு இரவு நேரத்தில் சுத்திகரிப்பு செய்யாமல் சாய கழிவு நீரை காவிரி ஆற்றில் சாக்கடை வழியாக திறந்துவிடப்படுவதால் அப்பகுதி மக்களுக்கு தோல் நோய் உள்ளிட்ட உடல் உபாதை பிரச்சினைகள் ஏற்படுகிறது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் சுத்திகரிப்பு செய்யாமல் கழிவு நீரை வெளியேற்றும் சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியும், பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பள்ளிப்பாளையம் நகர மதிமுக சார்பில் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் சாலை, ஆவத்திபாளையம் பகுதியில் கண்டன தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதற்கு நகர செயலாளர் ரமேஷ் தலைமை தாங்கினார். இதில் மதிமுகவினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு சாயக்கழிவு நீரை கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசிராமணி பேரூராட்சி கொல்லம்பட்டி பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அரசிராமணி பேரூராட்சி நகர செயலாளர் காளியப்பன் தலைமையில் நடைபெற்றது.
கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா, சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டுள்ளனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிக்கும் வேட்பாளருக்கு சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக வித்தியாசத்தில் வெற்றி பெற கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சென்னை நேரு ஸ்டேடியம் அருகே உள்ள குத்துச்சண்டை அரங்கிற்கு பாஜகவின் வினோத் பி. செல்வம் சென்று அங்கு பயிற்சியில் ஈடுபட்ட இளம் வீரர்களுடன் கலந்துரையாடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போது வீரர்கள் குத்துச்சண்டை பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்ட காட்சிகள் ரசிக்கும் விதமாக இருந்தன. பின்னர் வீரர்களுக்கு தேசிய விளையாட்டு ஆணையத்தின் திட்டத்தின் கீழ் முழங்கால் அணிந்து விளையாடும் ஷூக்களை அணிந்தார். அதோடு கேலோ இந்தியா போட்டியை சென்று பார்க்க 50 பேருக்கு இலவச பாஸ் வழங்கியுள்ளார். மேலும் வீரர்களுடன் குத்துச்சண்டை விளையாடுவது போல புகைப்படங்களையும் எடுத்துக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சூர் பகுதியில் குரங்குகள் கூட்டம் உலா வந்துள்ளது. அப்போது கூட்டத்தில் இருந்த தாய் குரங்கு ஒன்று தனது குட்டி இறந்தது தெரியாமல் குட்டியை அரவணைத்தபடி அங்கும் இங்கும் தூக்கிச் சென்றுள்ளது. குட்டி குரங்கு உயிரிழந்து 2-3 நாட்கள் ஆகியும் அதனை பிரியாமல் தனது குட்டியை தூக்கிச் செல்லும் தாய் குரங்கின் பாச போராட்டம் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளை சோகத்தில் ஆழ்த்தியது. கடலூர் மாவட்டம் சேடபாளைய ஊராட்சியில் உள்ள மெயின் ரோட்டில் கட்சிக்கொடி கம்பங்கள் உள்ளது. இந்த நிலையில் இன்று அதிகாலை பாமக கொடிக்கம்பத்தில் விசிக கட்சிக்கொடி ஏற்றப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாமக நிர்வாகிகள் முதுநகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் காவல் ஆய்வாளர் உதயகுமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி விசிக கட்சி கொடியை அகற்றினர். இது குறித்து தகவல் அறிந்த பாமக கடலூர் மாவட்ட செயலாளர் சண்முத்து கிருஷ்ணன் தலைமையில் ஏராளமானோர் திரண்டு மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். உடனே போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பள்ளி மாணவ மாணவிகளுக்கான சதுரங்கம் போட்டி ராமமூர்த்தி நகர் இந்திரா காந்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியை பள்ளி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மலி பிரியதர்ஷினி தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக செல்வா ஸ்வீட்ஸ் காளிதாஸ், வழக்கறிஞர் சிவகுமார், காங்கிரஸ் நகர தலைவர் செந்தில்குமார், பள்ளி முதல்வர் வேங்கையன் ஆகியோர் கலந்து கொண்டு மேற்பார்வையிட்டனர். 5 சுற்றுகளாக நடைபெற்ற சதுரங்க போட்டியில் முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழை ஒருங்கிணைப்பாளர் பி. சிவா, இளங்கோ மற்றும் ஆசிரியர்கள் வழங்கினர். மேலும் சதுரங்க போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் பொது பிரிவில் பங்கு பெற்ற நபர்களுக்கும் சான்றிதழ்கள், நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் தாராபுரம் தாலுகா பகுதியில் இருந்து 200க்கும் மேற்பட்ட சதுரங்க போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தைப்பேட்டையில் வாரந்தோறும் ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். மாவட்டத்தில் பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, கம்பம், போடி, சின்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விவசாயிகள் ஏராளமான ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் முகூர்த்த நாட்களை ஒட்டி தேனி, மதுரை, வத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வருகை அதிகமாக இருந்ததால் ஆடுகள் விற்பனை படுஜோராக நடைபெற்றது. ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை ஆனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் மற்றும் தமிழ்நாடு கம்பு விளையாட்டு சங்கம் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான சிலம்ப போட்டி சத்திரக்குடி வாசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சங்கத்தின் துணைத் தலைவர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர்.
இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வாசன், மெட்ரிக் பள்ளி நிர்வாக தலைவர் வாசன் உமா, மருத்துவர் ராதா அர்ஜுன், பாஜக போகலூர் ஒன்றிய பொதுச் செயலாளர் முத்துவேல் பாண்டியன் ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் முதல் 3 இடத்தை பிடித்த குழுக்களுக்கு பரிசு கோப்பைகளையும் பாராட்டு சான்றுகளையும் வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.